ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பரணி கிச்சனில் கிழங்கு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் அநேகமாக இது கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி வீட்டிலேயே செய்து பார்க்க போகிறோம். ஒரு 200 கிராம் கோதுமை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கொள்வோம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்வோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ ஈஸ்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கொள்வோம். சீனி 1 ஸ்பூன் சேர்த்துக்கொள்வோம். குக்கிங் ஆயில், அதை நாங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு பாவனை பண்ணுற ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம். அதிகமான எண்ணெய் காரம் எல்லாம் ரொம்ப சேர்க்காமல் சாப்பாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நான் ஆயிலை வந்து குறைவாக தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நார்மல் வாட்டர், அதாவது கூல் வாட்டரில் நார்மல் வாட்டரில் ரொட்டி மாவு பதத்துக்கு செஞ்சு மூடி வச்சுக்கொள்வோம். இப்போ இதுக்கு உள்ளுக்கு தேவையான கறியை ரெடி பண்ணி கிழங்கெல்லாம் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அவிச்சு வச்ச கிழங்கை மசிச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண முதல்ல கொஞ்சம் மஞ்சளும், நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற சின்னதை நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து, இதில் எல்லாத்தையுமே நான் பச்சையாகவே சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணி கட்லெட் பதத்துக்கு நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளணும். திரும்ப இதை நாங்கள் குக்கரில் வச்சு தாளிப்பு செய்யக்கூடாது, டேஸ்ட் மாதிரி போகும். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இதை இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி இதை நாங்கள் இப்போ ஒரு வெஜிடபிள் ரொட்டி, அதாவது ஒரு கிழங்கு ரொட்டி, அதை நான் செய்ய போகிறது கிழங்கு ரொட்டி. அந்த கிழங்கு ரொட்டி எப்படி செய்கிறோமோ அந்த ஷேப்புக்கு நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்வோம். இது நாங்கள் வீட்டில் தானே செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். நல்லா உண்மையிலே நல்லா இருக்குதும். நீங்களும் செய்து பாருங்கள். இப்படி மடிச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதை ரெடி பண்ணி மடிச்சுட்டோம். இதை மடித்த பிறகு இதை மற்ற பக்கம் திருப்புவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டில் ரொட்டி செய்கிற மாதிரியே இதை நாங்கள் செய்தெடுப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்லாம். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.